வணக்கம் மக்களே, நீங்கள் வர கேட்குறது மொக்க கம்பெனி ஹோஸ்ட் வாட் இஃப் எபிசோட் 5. டெக்னிக்கலாக தெரிஞ்சு இந்த எபிசோட் வந்து ரீரி வில்லியம்ஸோட அந்த அயன் ஹார்ட் சீரிஸ்க்கு அப்புறம் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எபிசோட் முழுக்கவே ரீரி வில்லியம்ஸுக்கு அதிகமான ஹைப் ஏற்றி இருந்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு யாருமா நீ அப்படிங்கிற ஒரு தாத்தா வந்திருக்குன்னு. ஸோ அயன் ஹார்ட்டுக்கு அப்புறம் இந்த எபிசோட் வந்துருந்தா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் அயன் ஹார்ட் சீரிஸ்க்கு இந்த எபிசோட் ஒரு லீடப்பாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வரைக்கும் வந்ததுலேயே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம ஆக்ஷன் பேக்டான ஒரு எபிசோட். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்படி ஆரம்பிச்சிடலாமா? ஓப்பனிங்கில் நம்ம வாட்சரோட சோகமான ஒரு மோனோலாக்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் ஏகப்பட்ட உலகங்கள் அழியிறதை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த உலகம் அழியிறதை பார்க்கும்போது தான் எனக்கு மனசு கேட்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் ரோபோட்ஸ் ரோந்து பண்ணி போயிட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி வாட் இஃப் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் நடந்து முடிஞ்சா அது என்ன நடந்திருக்கும், அதோடைய அவுட்கம் தான் இதுவாக இருக்குமோன்னு நினச்சேன். அப்படி இல்லை, இது ஆக்சுவலாக எமர்ஜென்ஸோட அவுட்கம். ஸோ எமர்ஜென்ஸுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் இட்டர்னல்ஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. டியாமெட் வந்து பார்த்தீங்கன்னா பூமியை உடச்சிக்கிட்டு வெளில வருது. ஸோ அதை நம்ம இட்டர்னல்ஸ் தடுக்க முடியாமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும், பூமியை நிஜமாலே இந்த எமர்ஜென்ஸ் அழிச்சிருதா, டியாமெட் வெளில வந்து இந்த பூமியவே கம்ப்ளீட்டாக நொறுக்கி போட்டுதான், இது என்ன மாதிரி இவால்வ் ஆகியிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான கதை. இதில் தான் அல்ட்ரான் ரோபோட்ஸை வச்சு குவிண்டன் பெக் வந்து பார்த்தீங்கன்னா பூமியவே டேக் ஒன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் அந்த அல்ட்ரான் ரோபோட்ஸ் கண்ணுக்கு படாமல் குவிண்டன் பெக்கோட ஒரு போஸ்டருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் கோடை நம்ம ரீரி வில்லியம்ஸ் நோட் பண்ணுறாங்க. அதே மிஸ்டீரியோ பின்னாடி போஸ்டர் வச்சிருக்காங்க கேட்டிங்கன்னா, அவர் தான் இப்போதைக்கு இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்காரு. யாரும் அந்த போஸ்டர் கேட்க மாட்டாங்களே, அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதில் ரஷ்வில் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கேன். அந்த ரஷ்விலுக்கு போய் பார்த்தா அங்கே நம்ம ஷாரன் கார்ட்டர் அக்கா இருக்காங்க, பவர் புரோக்கரா. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் மத்ரிபுல்ல பவர் புரோக்கரா அவரை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களை எங்கேயுமே காட்டலை. இப்போதைக்கு திரும்பவும் ஷேரை காட்டுற ரிட்டர்ன் கொண்டு வந்து அவகிட்ட இந்த பக்கம் நம்ம அயன் ஹார்ட் ஒரு டீல் பேசுகிற மாதிரி கதை கொண்டு போயிருப்பாங்க. இல்லை நம்ம ரீரி வில்லியம்ஸுக்கு தேவைப்படுறது டிஜிட்டல் இல்லாத அனலாக் டெக்னாலஜி. ஏன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாத்தையுமே குவிண்டன் பெக் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்க அந்த காரணத்தினால அனலாக் டெக்னாலஜி வச்சு தனக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸை மட்டும் அவை எடுத்துக்க ட்ரை பண்ணுறான். பட் இந்த இடத்துல பவர் புரோக்கராக நம்ம ஷேரை காட்டர் நல்லவெல்லாம் கிடையாது. யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அந்த வகையில் குவிண்டன் பெக் கிட்ட நம்ம ரீரி வில்லியம்ஸை காட்டி கொடுக்க ரீரி வில்லியம்ஸ் அங்கிருந்து அந்த அல்ட்ரான் ரோபோட்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றான். அங்கதான் ட்விஸ்ட், அங்க இருக்க எல்லா அல்ட்ரான் ரோபோட்ஸும் உண்மை கிடையாது. மிஸ்டீரியோட வேலையை என்னங்க, இல்லூஷன்ஸ் கிரியேட் பண்றது தானே. ஸோ அந்த வகையில் பாதி உண்மை பாதி பொய்யுங்கிற மாதிரி தன்னுடைய ஆர்மியை மிக பெருசாக காட்டுறதுக்காகவே அல்ட்ரான் ரோபோட்ஸை நிறைய ஃபேக்ஸா ஹோலோகிராம்ஸை உருவாக்கி விட்டுருக்காரு. அது நம்ம ரீரி வில்லியம்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்கு. பட் இருந்தாலும் அந்த ஹோலோகிராம்ஸை மட்டும் அடிச்சு போட்டு இந்த பக்கம் நம்ம ரீரி வில்லியம்ஸ் அங்கிருந்து தப்பிக்க அங்கதான் இந்த ரீரி வில்லியம்ஸை தேடி நம்ம ஒயிட் விஷன் வராப்ல. ஸோ ஒயிட் விஷன் இருக்காரு, எமர்ஜென்சி நடந்திருக்கு. அப்படி பார்த்தா பாசிபிளி இது வாண்டா விஷனுக்கு அப்புறம் இட்டர்னல்ஸ் படத்துக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான். அவ்வளோ பெரிய டைம் ஜம்ப்லாம் சொல்ல முடியாது. இந்த சமயத்தில் என் கேம் நடந்து முடிச்சிருக்கணும். ஆப்வியஸாக நம்ம அயன்மேன் இறந்துருக்கணும். அண்ட் இட்டர்னல்ஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன டைம் ஜம்பை மட்டும் அவங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஒயிட் விஷன் குவிண்டனோட கண்ட்ரோல் இருக்காரு. இந்த இடத்துல ரீரி வில்லியம்ஸை அவர் கொலை பண்ண ட்ரை பண்ண அந்த இடத்துல தான் இன்னொரு குரூப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அலையன்ஸ்னு. ஒரே குழப்பமா இருக்கே, இவங்க யாரு அவங்க யாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எமர்ஜென்சி நடந்துட்டு அப்புறம் இந்த உலகம் சில்லா நொறுக்கி இருக்கு. ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸும் இறந்துருக்காங்க, இன்க்ளூடிங் நம்ம அயன்மேன். என் கேம்ல அவர் இறந்துருக்கணும். இந்த சமயத்தில் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ்ல தான் ஆக்சுவலா குவிண்டன் பெக் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. ஃபார் ஃப்ரம் ஹோம்ல தான் அவர் வெளியில வந்து இல்லூஷன் டெக்னாலஜி அதை மாத்தி இருந்தாரு. இந்த கேப்பை குவிண்டன் பெக் தன்னுடைய ஆதாயமா யூஸ் பண்ணி ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸை டேக் டவுன் பண்றது மட்டும் இல்லாம அதன் மூலியமா அயன் லீஜன்ஸா உருவாக்கப்பட்ட எல்லா ரோபோட்ஸுமே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு. இது எல்லாமே அல்ட்ரான் ரோபோட்ஸ் கிடையாது, அயன் லீஜன் ரோபோட்ஸ். இந்த ரோபோட்ஸ் மூலிமா அவர் இந்த உலகத்தில் ஒரு புது பவர் ஸ்ட்ரக்சரை உருவாக்குறாரு, ஃபெடரேஷன் சொல்லி. இந்த ஃபெடரேஷன்ஸை மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க நிறைய முக்கியமான இடங்களில் யாருக்குமே தெரியாத இல்லூஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காகவே நானைட்ஸையுமே மிஸ்டீரியோ உருவாக்குறாரு. இந்த நானைட்ஸ் குட்டி குட்டியாக உலகம் முழுக்கவே பரவி இருக்கும் போல இந்த மிஸ்டீரியோ தனக்குள்ளேயுமே செலுத்தியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த நானைட்ஸோட கண்ட்ரோல் மிஸ்டீரியோக்குள்ளேயே இருக்கு. அது அவர் கொஞ்சம் வயசானவராக மாற்றிருக்கு. நம்ம அயன்மேன் 2ல அயன்மேனை எப்படி அந்த டெக்னாலஜி பாய்சன் பண்ணியிருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல குவிண்டன் பெக்கோட அந்த நானைட் டெக்னாலஜியே அவரை பாய்சன் பண்ணியிருக்கு. இதை வச்சு ஃபெடரேஷன் சொல்லி உண்மையும் பொய்யும் கலந்த மாதிரி ஒரு புது ஆர்மியை உருவாக்கி உலகத்தை டேக் டவுன் பண்ண ட்ரை பண்ண அதில் ஏகப்பட்ட அவெஞ்சர்ஸ் இறந்துடுறாங்க. சில பேர் மட்டும், சில ஹீரோஸ் மட்டும் தப்பிச்சு படிச்சு அவங்களுக்கான புது ஒரு ரெசிஸ்டன்ஸ் டீம் உருவாக்கியிருக்காங்க. இந்த டீம் பேர் தான் அலையன்ஸ். அந்த அலையன்ஸ் டீமோட கடைசி மெம்பர்ஸாக இருக்கிறது நம்ம வாங், வால்கைரி, இப்போதைக்கு ரீரி வில்லியம்ஸ் உள்ள சேர்ந்திருப்பாங்க, ஒக்கோயி அண்ட் இவங்க யாருன்னு தெரியுது உங்களுக்கு, யிங்னான். சாங்சி படத்தில் பார்த்துருப்பீங்க, மிஷல் யோ பிளே பண்ண அந்த கேரக்டர். நம்ம சாங்சிக்கு ஏர் பெட்டிங் கூட சொல்லிக் கொடுப்பாங்களே, அவங்களே தான். அவங்க இப்போதைக்கு இந்த டீமோட ஜென்ரலாக இருக்காங்க. ஸோ ஒயிட் விஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ரீரி வில்லியம்ஸ் அவங்க தான் இப்போதைக்கு காப்பாற்றி வால்கேரியோட அந்த பறக்கும் ஷிப்பில் இங்கேருந்து கிளம்பி அலையன்ஸோட சேஃப் ஹவுஸ் ஒன்றுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ உலகமே வெடிச்சு செதறிச்சு அதுக்கப்புறம் எப்படி அந்த பூமியில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியல. மேபி சில இடங்களில் அட்மாஸ்பியர் செட்டில் ஆகியிருக்கலாம். அதே மாதிரி இந்த ஹீரோஸை தாண்டி நிறைய மனிதர்களுமே இருக்காங்க. இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கீழே இருக்க அந்த பில்டிங்ஸில் லைட் எரியுது. ஸோ அங்கே மனிதர்கள் வாழதான் செய்கிறாங்க. அண்ட் எபிசோட் எண்ணிலையுமே ஏகப்பட்ட மனிதர்கள் இருக்க மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த உலகம் அழியல அப்படின்னா சொல்லலாம். ஸோ போகிற வழியில் நம்ம ரீரி வில்லியம்ஸ் அழிஞ்ச அந்த உடஞ்ச பொருட்களை பார்த்து வருத்தப்படுறான். முக்கியமாக ஒரு சின்ன பொண்ணோட பேக்கை காமிச்சிருப்பாங்க. அந்த பேக்கில் வானவில் லோகோ இருக்குது.
இதே மாதிரி போன எபிசோட்ல நீங்க பாத்தீங்கன்னா டார்சியோட குழந்தை அந்த பேர்டியோட ரூம்லயுமே ஒரு வானவில் லோகோ இருக்கும். மேபி அந்த பேர்டியோட பேக் தான் இதுவாக இருக்குது உங்களோட டவுட் வரும்ல உங்களுக்கு. பட் எப்படி பார்த்தாலும் வாட் இஃப் சீரிஸ் இன்டர் கனெக்டட் கிடையாது. பட் யாருக்கு தெரியும், இந்த யூனிவர்ஸ்லையுமே ஒரு பேர்டி இருந்திருக்கலாம், சொல்ல முடியாது. அலையன்ஸோட கடைசி ஆட்கள் நீங்க தான் போல, உங்களுடைய கப்பலே மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இங்கிலாந்து நிஜமாலே நாங்கள் ஒரு கப்பலில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல எதிர்க்க இந்த பக்கம் டைட்டானிக்கையே அலையன்ஸ் அவங்களுடைய சேஃப் ஹவுஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரிஜினலாக நம்ம யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் ரெண்டாக உடச்சு தான் கீழே வந்திருக்கும். பட் இங்கே இருக்க டைட்டானிக் ஃபுல் கம்ப்ளீட் இன்டாக்டாக இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட யூனிவர்ஸ் தான். பட் அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில். அண்ட் ரொம்ப நாள் அந்த அலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீரி வில்லியம்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க போல. ஸோ இப்போதைக்கு இந்த குவிண்டன் பெக்கோட மெயின் ஜென்ரலாக இருக்கிறது ஒயிட் விஷன். அவனை டேக் டவுன் பண்ணிட்டா குவிண்டன் பெக்கை ஈஸியாகவே அடிச்சு நோத்திடலாம். பட் விஷன் கம்ப்ளீட்டாக வைப்ரேனியமால இப்போதைக்கு உருவாக்கப்பட்டிருக்கானா. ஸோ அந்த வைப்ரேனியம் அழிக்கிறதுக்கு ரீரி வில்லியம்ஸால மட்டும் தான் முடியுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இவளை ஹையர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வக்காண்டா ஃபார்வர்ட்ல நீங்க பார்த்துருக்கலாம், வைப்ரேனியமை டிடெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிஷினை ரீரி வில்லியம்ஸ் தான் உருவாக்கியிருப்பான். ஸோ அதை மாடிஃபை பண்ணி இப்போதைக்கு வைப்ரேனியமே அழிக்கிற மாதிரி ஒரு மிஷினை இவர் ரெடி பண்ணும். இவளுக்கு தேவையான அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் அந்த டைட்டானிக் லேபுக்குள்ளே இருந்தாலும் இவளுக்கு டைம் தேவையில்ல. பட் அந்த டைமை கொடுக்காத மாதிரி ஒயிட் விஷன் இப்போதைக்கு அந்த லேபை அட்டாக் பண்ணுறான். ஒயிட் விஷனை தடுக்கிறதுக்கு உள்ள இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே பக்காவாக ரெடி ஆவாங்க. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறது யாருன்னு தெரியுதா, கிராஸ் போன்ஸ்ங்க. செஸ்ட்ல பாருங்க அந்த கிராஸ் இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸுமே டெக்னிக்கலா ஹைட்ரா சோல்ஜர்ஸ். அவங்க போட்டிருக்க ஆர்மருமே ஹைட்ரா ஆர்மர் போல தாங்க இருக்கு. அப்படி பார்த்தா இந்த யூனிவர்ஸ்ல ஃபெடரேஷனுக்கு ஆப்போசிட்டா ஹைட்ரா அவெஞ்சர்ஸ் சொல்லி எல்லாருமே ஒன்னா நின்றுருக்காங்க போல. ஸோ ஒயிட் விஷன் உள்ள வந்துட்டான், உனக்கு 10 மணி நேரம்லாம் கொடுக்க முடியாது, 7 நிமிஷத்துக்குள்ள நீ செஞ்சு பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல 7 நிமிஷத்துல தண்ணி கூட கொதிக்காதேடா கொய்யால யாரா அடிக்க அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு வேகமாக நம்ம ரீரி வில்லியம்ஸ் அவளுடைய அந்த வைப்ரேனியம் டிஃபீட் பண்ணக்கூடிய மிஷினை உருவாக்கிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல நம்ம ஒயிட் விஷன் யாருக்குமே இறக்கமே காட்டாம எல்லாருமே அடிச்சு நோத்திட்டு இருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு டைமை வாங்கி கொடுக்கறதுக்காக இந்த பக்கம் வாங் அண்ட் மற்ற அலையன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாருமேலையுமே ஒரு விஷாந்தி ஆர்மரை போடுறாரு. ஸோ விஷாந்திங்கிறது ஸ்பெஷல் ட்ரியோ மேஜிக். அது மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ்ல கூட அந்த விஷாந்தி புக்குங்கிறது ஒரு பார்த்துருப்பீங்களா. ஸோ விஷாந்தி குரூப்புங்கிறவங்களே ஒரு தனி சாசர் சுப்ரீம்ஸ் தான், என்னோட டைமென்ஷன்ல இருக்கவங்க. அந்த மேஜிக்கை உருவிதான் இந்த இடத்துல நம்ம வாங் விஷாந்தி ஆர்மரை உருவாக்குறாரு. 7 மினிட்ஸ் மட்டும் தான் இது கொடுக்கும். ஸோ அந்த பக்கம் விஷன் ஒவ்வொரு இடமா இந்த மாதிரி பூந்து போயிட்டு இருக்கேன். விஷாந்தி ஆர்மரை தாண்டி அவரால் போக முடியல. அந்த இடத்துல வாங்கு சாரி கேஸ்பர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. கேஸ்பர் த கோஸ்ட். சின்ன வயசுல எல்லாருமே அந்த படத்தை பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதே போல வெள்ளையா ஒவ்வொரு இடமா வந்து பூந்து போறதை பார்த்து தான் வாங்கு சாரி கேஸ்பர் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆர்மரை போட்டுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. பட் என்னதான் ஆர்மர் போட்டதாலும் அங்கே இருக்கிறது ஒரு ரோபோட். அது எல்லாத்தையுமே ஈஸியாகவே கால்குலேட் பண்ணி அடிக்கக்கூடியது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ரீரி வில்லியம்ஸும் வைப்ரேனியம் டிஃப்யூசிங் வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம ஒயிட் விஷனை கம்ப்ளீட்டாக டேக் டவுன் பண்ணிடுறான். ஏன்னா ஒயிட் விஷனோட முழுக்கவே வைப்ரேனியம் தானே சொல்லி முடிஞ்சு. பட் இந்த ஒரு விஷயத்த குவிண்டன் பெக் அவருடைய இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. யார் அவ புதுசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே இங்கே இருக்கவங்க எல்லாருமே நம்ம இடத்த அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம ஒன்றே வேற இடத்த பார்த்தாகணும்னு சொல்லி அங்கே கிளம்புறாங்க. விஷன் இங்கே இருக்கவங்க எல்லாருமே போட்டு தள்ளியிருக்க அந்த காரணத்தினால இந்த இடத்தையுமே கொளுத்தி விட்டு நம்மளுடைய மொத்த டீட்டெயில்ஸுமே அழிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்குமே தன்னுடைய அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி டைட்டானிக்கை துவம்சம் பண்ணிடுறாரு. செகண்ட் டைம் டைட்டானிக் டேமேஜ் ஆகி அழிக்கப்படுது. ரீரி வில்லியம்ஸ் இப்போதைக்கு தான் கூட இருந்த மற்ற சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்தாலும் குவிண்டன் பெக்கை அழிக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல் வெப்பனே நம்ம கிட்ட கிடைச்சிருச்சு. விஷன் அந்த விஷன் பாடியில் இருக்க அந்த டெக்னாலஜி வச்சு என்ன நானே மாடிஃபை பண்ணிக்க போறேன். இதன் மூலியமா எது உண்மை எது பொய்ங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இது டைரக்டாவே குவிண்டன் பெக் அந்த நானே டெக்னாலஜி கூட கனெக்ட் ஆகியிருக்க அந்த காரணத்தினால மிஸ்டீரியோ உருவாக்கின அந்த இல்லூஷன்ஸ் எல்லாத்தையுமே என்னால் உடைக்க முடியும். இதை வச்சு நம்ம ஃபைட்டை மிஸ்டேக் கிட்ட கூட்டு போகலாம். அவன் நம்ம தேடி வரதுக்கு முன்னாடி நாம அவனை தேடி போவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு ரீரி வில்லியம்ஸ் விஷன் பாடியை பிரிச்சு மிஞ்சு தன்னை தானே அதை வச்சு அப்கிரேட் பண்ணிக்கிறான். ஸோ இதுக்கு முன்னாடி அவள் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஆர்மர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேஸ் டேங்கை 2 ஜெட் இன்ஜின்ஸ் கூட மேட்ச் பண்ணி தான் பறந்துருப்பான். பட் இப்போதைக்கு ஒயிட் விஷனோட அந்த மொத்த டெக்னாலஜியுமே தான் உடம்போட இந்த பக்கம் ரீரி வில்லியம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறான். லிட்டரலி ஒரு ஹியூமன் ரோபோட் இல்லைனா ஹியூமன் சிந்தசைடாக மாறுறான். இது ஒரு பெர்மனன்ட் கனெக்ஷன். இந்த ஷார்ட்ல நீங்கள் பார்த்தாலே தெரியும், மூளையில் இருக்கக்கூட நியூரான்ஸ் கூடவே விஷனோட அந்த மொத்த சிந்தசைடும் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரிகேட்டான கனெக்ஷன். லிட்டரலாக நம்ம சைபார்க் மாதிரி மாறி இருக்காங்க, டிசியில் சைபார்க் மாதிரி. அண்ட் ஆல்சோ இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க ஒரே டார்கெட்டு இந்த மிஸ்டீரியோட நானைட் நெட்வொர்க். அதை அழிச்சாலே மிஸ்டீரியோட மொத்த எல்யூஷன்ஸும் அழிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க டிஃபீட் பண்ணுறது ஈஸின்னு சொல்லி அதை பிளான்ல வச்சு தான் இப்போதைக்கு இவங்க எல்லாருமே மிஸ்டீரியோ நோக்கி போயிட்டு இருக்காங்க. மிஸ்டீரியோ எங்க வரது தெரிஞ்ச உடனே தங்கிட்ட இருக்க அந்த வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் பாதி பொய், பட் ஆப்வியஸா மீதி உண்மையா இருக்க அந்த சமயத்தில் இவங்க எப்படியும் சண்டை போட்டு தான் ஆகணும். அண்ட் இவ உடம்புல அந்த ஒயிட் விஷனோட உதிரி பாகங்கள் இருக்க அந்த சமயத்தில் அதை வச்சே மிஸ்டீரியோ ரீரியுமே கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றான். இந்த டிஸ்ட்ராக்ஷனை வச்சு ரீரி அண்ட் அலையன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நாக் டவுன் பண்ணிடுறாங்க. அதில் இப்போதைக்கு இங்கிலாந்து மட்டும் எப்படியோ தப்பிச்சு நம்ம ரீரி வில்லியம்ஸை சீக்ரெட்டிவா அந்த நானெட்ஸோட நெட்வொர்க்கிங் லொகேஷனுக்கு கூட்டிட்டு போயிடறான். அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் இது எல்லாமே இலூஷன்,
எல்லாமே ஃபேக்கு, நம்பிட்டியா அப்படிங்கும் போது ஒரு ட்விஸ்ட் அடிப்பார் பாருங்க மிஸ்டீரியோ. எலை எங்களையே ஏமாத்திரியாடா அப்படிங்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆச்சு. மிஸ்டீரியோ ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வில்லன். ஃபார் ஃப்ரம் ஹோம்லையுமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த எபிசோட்லையுமே அல்டிமேட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எது உண்மை எது பொய்ங்கிறதே தெரியாம இப்போதைக்கு ரீரி வில்லியம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி இருக்கேன். அந்த இடத்துல நம்ம குவிண்டன், உன்னுடைய டீமேட்ஸ் எல்லாருமே செத்துட்டாங்க, இப்போ என்கிட்ட மாட்டிருக்கனால நீயும் சாக போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி உன் உடம்புல இருக்க அந்த சிந்தசைடை நான் எடுப்பேன். நீ அந்த டெக்னாலஜியை மாடிஃபை பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஐடியாவே வந்துச்சுன்னா யோசிப்பறேன். என் உடம்பு வீக் ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் விஷனோட பாடியை நீ அப்டேட் பண்ணுறதை பார்த்தேன். அதே மாதிரி நான் ஏன் என்ன அப்டேட் பண்ணிக்க கூடாது? அந்த ஐடியாவை கொடுத்ததுக்கு தேங்க்யூ. விட்டுனா நானே 2 வருஷத்துல செத்துருப்பேன். இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்து இன்னும் பல லட்சம் வருஷங்கள் நீ உயிரோட வச்சுக்க போகிறேன். அதுக்கு தேங்க்யூ. நீ சண்டை போடாமல் இருந்தா சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் நம்ம ரீரி வில்லியம்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண கனெக்ஷன் 2 பக்கமும் போகும்டா அப்படிங்கிற மாதிரி ரீரி தன்னை கண்ட்ரோல் பண்ண வச்சிருந்த அந்த மிஸ்டீரியோட மொத்த டெக்னாலஜியுமே டிஃபீட் பண்ணுறான். பட் அது உண்மை கிடையாது. கண்ணாடியை உடச்சிட்டு வந்து இந்த பக்கம் மிஸ்டீரியோ அடிக்கும் போது தான் இங்கே நடக்கிறது எல்லாமே ஃபேக்குங்கிறதும் திரும்ப அவருக்கு தெரியுது. ஒரிஜினலாக பார்க்கும்போது அவள் அந்த ஃபீல்டை விட்டு மிஸ்டீரியோ அந்த லேபுக்குள்ளே போகவே இல்லை. ரீரி வில்லியம்ஸ் ஸ்டில் அந்த ஃபீல்டுக்குள்ளே தாங்க இருக்கா. ஸோ இல்லூஷனுக்குள்ள ஒரு இல்லூஷனை உருவாக்கி எது போய் எது உண்மைங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனை இந்த பக்கம் ரீரி வில்லியம்ஸுக்கு கிரியேட் பண்ணி மனதளவில் குவிண்டன் பெக் ரீரி வில்லியம்ஸை உடைக்க பார்த்துருக்கான். ஃபைனல் நெயில் இந்த காஃபினுங்கிற மாதிரி உன்னுடைய டீம்மேட்ஸ் உன் கூட வரும்போது செத்து போயிட்டாங்க, இப்போ நீ தான் கடைசியாக இருக்க அப்படின்னு சொல்லி அவங்க டெட் பாடியை கண்ணில் காமிச்சு கம்ப்ளீட்டாகவே ரீரி வில்லியம்ஸோட ஸ்பிரிட்டையுமே உடைச்சிடறான். இதுக்கப்புறம் அவனால் திரும்ப சண்டை போட முடியாதுன்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் தான் குவிண்டன் பெக் ரீரி வில்லியம்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த மிச்ச மீதி விஷன் பார்ட்ஸை தான் உடம்புல பொறுத்த ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிறது தான் உண்மையான மிஸ்டீரியோ. இதுக்கு முன்னாடி அந்த கனெக்ஷனை உடச்சதா வந்த மிஸ்டீரியோ பொய். ஸோ அதுவே இல்லூஷன் தான். எப்படிலாம் யோசிக்கிறான் பார்த்தீங்களாங்க. இது எல்லாத்தையுமே தூரமாக நம்ம வாட்சர் பார்த்து தான் இருக்காரு. இந்த இடம் தான் கடைசி இடம். இந்த இடத்துல நம்ம ரீரி வில்லியம்ஸை அவன் கொண்டுடுவான். இதை நான் பல முறை பார்த்துருக்கேன். எத்தனை முறை பார்த்தாலும் என் மனசு தாங்க மாட்டேங்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப போகும்போது மிஸ்டீரியோ ஒரு வார்த்தை சொல்வார். எப்போதுமே இந்த மாதிரி அடங்கியே இரு, ரெஸ்ட்ரெயின்ட் பண்ணாமல் அடக்கத்தோடு இருக்க கற்றுக்க அப்படின்னு சொல்ல அதுதான் நம்ம வாட்சரை ட்ரிகர் பண்ணியிருக்கேன். எத்தனை முறை பார்த்துருக்கோம். இந்த ஒரு முறை இந்த அவுட்கம்மை மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரீரி வில்லியம்ஸ்க்கு மோட்டிவேஷன் பண்ணுறாரு. ஃபைட் பேக், திரும்ப சண்டை போடு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ரீரி வில்லியம்ஸ் தன்னுடைய அந்த சக்திகள் எல்லாத்தையுமே ஒன்றா திரட்டி இந்த கனெக்ஷன் ஆல்வேஸ் கோஸ் இன் போத் வேல அதுக்கேற்ற மாதிரி அந்த சிந்தசைடை தான் உடம்புல வாங்குறதையுமே தாண்டி குவிண்டன் பெக் உடம்புல இருந்த நானைட்ஸையுமே கண்ட்ரோல் எடுத்துடுறான். இது எப்படி சாத்தியம் சத்தியமாக தெரியல. பட் ஃபேஸிங் பண்ணி இந்த பக்கம் நம்ம மிஸ்டீரியோ உடம்புல இருக்க அந்த நானைட்ஸையுமே தான் கண்ட்ரோல் எடுக்கும்போது இப்போதைக்கு அந்த நானைட்ஸால் பவர் பண்ணப்பட்ட நம்ம மிஸ்டீரியோ வீக் ஆயிடுறாரு. ஐ மீன் லிட்டரலாக சாகிற நிலைமைக்கு போயிடுறாரு. உன்னால் இந்த விஷயத்த கண்டிப்பாக மாற்ற முடியாது. உலகத்தில் இருக்க எல்லாருமே நான் தான் இங்கே ரூல் பண்ணிட்டு இருக்கதா நினச்சிட்டு இருக்காங்க. ஒரே நாளில் உன்னால் அதை மாற்றி அமைக்க முடியாது. நீ அந்த மக்களுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்ல ரீரி வில்லியம்ஸ் நம்பிக்கை ஹோப்பை கொடுப்பேன்டா அப்படின்னு மேலே போய் அந்த நானைட்ஸை வச்சே அவெஞ்சர்ஸ் லோகோவை உருவாக்குறான். ஸோ விச் மீன்ஸ் குவிண்டன் பெக்கை இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்க. அந்த நானைட்ஸை வச்சே இப்போதைக்கு அவெஞ்சர்ஸ் லோகோ உருவாக்கியிருக்குன்னா குவிண்டன் பெக்கோட அந்த ராஜ்யம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தானே மக்கள் நினைப்பாங்க. அது மக்களுக்கு ஒரு புது ஹோப்பு கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்த ஒரே செகண்டில் அவெஞ்சர்ஸ் லோகோ உருவாக்கி அழகாக பண்ணியிருப்பான். குவிண்டன் பெக் அதை பார்த்தோன்னே ஆஹா என்னடா ஜெயிச்சிட்டா, சரி செத்துருவான் அப்படிங்கிற மாதிரி 10 செத்துருவாரு. அவெஞ்சர்ஸ் லோகோவை பார்த்தோன்னே மக்களும் சந்தோஷத்தில் புது ரெவல்யூஷனே ஆரம்பிப்பாங்க. பட் எவ்வளோதான் ரெவல்யூஷன் ஆரம்பித்தாலும் அங்கே வாழ்றதுக்குன்னு ஒரு உலகம் இல்லையே, உலகமே அழிஞ்சு போச்சு. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேற எங்கேயாவது போய் செட்டில் ஆகலாம், ஏன் ஆகலாம்னு தெரியல. பட் எனிவேஸ் இது எல்லாத்தையுமே தூரமாக நின்று நம்ம வாட்சர் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வாட்சரை ஏதோ ஒரு 3 வாட்சர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 3 பேரோட பேரை எபிசோட் என்ன தான் காமிச்சிருப்பாங்க. இன்கார்னேட், எக்ஸிக்யூஷனர், எமினன்ஸ். ஸோ வாட்சருக்கும் மேலே 3 பேர் இருக்காங்க போல. ஸோ அதில் எக்ஸிக்யூஷன் சொல்லி பேர் வச்சிருக்கும் போதே பாசிபிள் இந்த மாதிரி வழி தவறி போகிற எல்லா வாட்சஸுமே போட்டு தள்ளக்கூடிய வாட்சராக அவர் இருப்பாரோங்கிற கேள்வி வருதுல. ஸோ அதில் எமினன்ஸ் இனிமே இவனை வாட்ச் பண்ணுறதானா நம்மளுடைய வேலை, வாட்சரே வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ வாட்டும் ஆக்சுவலாக இப்போதைக்கு வாட்சரோட அந்த கோடையே மீறி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி வந்து 2 சீசன்லையுமே அவர் கோட்ஸை மீறி ஆல்டன் கூடயும் சண்டை போட்டிருப்பாரு, மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். உண்மையிலே ஒரு நல்ல வாட்சர் தான். இவருக்கு என்ன ஆக போகுது அடுத்த எபிசோட்ல இது எப்படி முடிக்க போகிறாங்கன்னு பொறுத்தது பார்ப்போம். நல்ல எபிசோட் தாங்க, டைம் இருந்தால் மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்கள் இந்த எபிசோட் அதாவது இன்ட்ரெஸ்டான ஈஸியாக டீட்டெயில்ஸாக கண்டுபிடிச்சிங்கன்னா அதுமே கீழே சொல்லுங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ எல்லாமே பற்றி இருந்திருக்கேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.